வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 13ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு 3 சினாரியோ சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு 4 to 5 வீடியோஸ் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதாவது லாஸ்ட் நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நிஃப்டி 50 டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு 3 விதமான சினாரியோ நமக்கு வந்து போயிட்டுருக்கு. அதில் ஒரு சினாரியோ இதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருந்தது நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து வந்துட்டுருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்சில் வந்துட்டு இப்படி வந்து ஒரு மூவ் வந்து கொடுக்கும் அப்படின்ட்டு ஒரு சினாரியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் வீடியோவில். இப்போ மோஸ்ட்லி வந்து அந்த சினாரியோவில் எப்படி வந்து நாம் சொல்லியிருந்தோமோ அப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு யாராலையும் வந்து ப்ரெடிக்ட் வந்து பண்ண முடியாது. நாம் ஒரு ப்ராபபிலிட்டி இந்த ரேஞ்சுக்குள் இந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்கலாம், இப்படி வந்து மூவ் ஆகலாம், இப்படியெல்லாம் மூவ் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் தான் நம்மளால் வந்து செய்ய முடியும். ஏன்னா மார்க்கெட்டில் நாம் மட்டுமே வந்து ட்ரேட் எடுக்கிறது கிடையாது, நாம் மட்டுமே வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. அப்போ நம்ம ஒருத்தரால் மட்டும் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே வந்து இல்லை. ஆனால் அப்படி வந்து நடக்கிறது இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சினாரியோஸ் வந்து எப்படி வந்து பில்ட் ஆகுது, எப்படியெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது, எத்தனை சினாரியோ வந்து இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ரெண்டாவது, ப்ராபபிலிட்டி மட்டுமே வந்து நம்புங்க. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான் போகும், டவுன் ட்ரெண்டு தான் வரும் அப்படின்னு என் வீடியோவில் வந்து நானே வந்து சொன்னாலும் சரிப்பா வாய் உருட்டு அப்படின்ட்டு வந்து போயிருங்க, அவ்வளோதான். அப்படி வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் தான், இன்றைக்கி வந்து நெகட்டிவ் தான் அப்படின்ட்டு யாராலையும் வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ப்ராபபிலிட்டியாக நாம் வந்து டிசைட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும், இப்படி போகும் அப்படின்ட்டு ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம வந்து வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு 3 சினாரியோ சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம வீக்லி அனாலிசிஸ்லையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட் இப்போ வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் அகெயின் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நியர்பை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் ஆச்சு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிருக்கு. அப்போ மூணாவது இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதாவது சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸில் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே இந்த இடத்துலையும் நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி ஒரு ஹை லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் இப்போ க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 25,285, கிட்டத்தட்ட ஒரு 25,300 கூட வந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ 150 பாயிண்ட் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு வந்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன லெவல் அப்படின்னா 25,380, அது வந்து ஃபஸ்ட்டு லெவலாக நமக்கு வந்து இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஃபேக் மூமெண்ட்டெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா, ஃபேக் மூமெண்ட்டெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன நடக்கும், ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து காமிப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்துட்ருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருட ஆஸ்பெக்ட் வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மேபி நமக்கு வந்து மண்டே ஒரு அப் ட்ரெண்டே வந்து போகுது, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாகவே வந்து போகுது அப்படின்னா இப்போ இந்த க்ளோசிங் ப்ரைஸிலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நமக்கு வந்து இன்னும் பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே இருந்து கூட இப்படி கூட வந்து மூவ் ஆகலாம். இப்போ ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கூட வந்து மூவ் ஆகலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 300-150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலும் நமக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து மண்டே ஒரு 25,450 அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து போயிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி வந்து போகிறது கொஞ்சம் டவுட்டு தான்.
ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கேஸ்ட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, நமக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்குமே போயிட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் அடிக்கு வந்து அடிக்கிறது. ஸோ அப்படி அடிச்சது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அது மாதிரி கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுவும் வந்து ஒரு சினாரியோவை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு நமக்கு வந்து கீழே வந்து இறங்கலாம், அல்லது வந்து ஃபுல்லாக ஒரு கேப்பை போயிட்டு கூட வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்பிட்வீனில் நமக்கு வந்து இன்னும் ஒரு 2 சினாரியோ நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு சினாரியோ வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல கேப்பை போயிட்டு இப்படி கூட கீழே இறங்கலாம். ஸோ அப்படி நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து பிளாங்காக வந்து போகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல இருந்து இப்படி போய் இப்படி வரும் அப்படின்னு நாம் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கிறோம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அனாலிசிஸ் வேறையாக இருக்குது, இங்கே மார்க்கெட்டில் வந்து நடக்கிறது வேறையாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சினாரியோ வைஸ் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படி போகும்போது ஒன்று இப்படி போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கும், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்னொரு சினாரியோ வந்து பண்ணி வைக்கிறீங்க, இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கேப்பை போகுது, அங்கேருந்து கீழே இறங்குது. இது ஒரு சினாரியோவை நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க டவுன் சைடுக்கு. இதுவே அப் சைடுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவ்வளோ தான் வந்து அனாலிசிஸ். ஸோ இதில் இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 day டைம் ஃப்ரேமில் நாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களோட அனாலிசிஸை 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு போகணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes கொண்டு போகணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 minutesக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ இப்படி போகும்போது அந்தந்த இடத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்தந்த இடத்துக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அங்கதுக்கேற்ற மாதிரி உங்களோட என்ட்ரி எக்ஸிட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அனாலிசிஸ் ஸ்கில்லை நம்ம வந்து டெவலப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நமக்கு அகெயின் இந்த 24,600 24,800 இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரீவிசிட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. ஸோ கீழே இறங்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சிம்பிளான ஒரு விஷயம் வந்து என்ன விஷயம் அப்படின்னா வால்யூம் தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருந்தது இல்லையா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவை வந்து உடச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு டவுன் சைடு வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சிலே நாம் வந்து சொல்லியிருந்தோம் வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் 1 hour டைம் ஃப்ரேமில் இவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வால்யூம் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக வந்து இருக்குது. ஆவரேஜ் வால்யூம் கூட வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான வால்யூமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல வந்து பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்டன் வந்து போயிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து பிரேக் அவுட்டு அல்லது வந்து பிரேக் அவுட் வந்து நடக்க தான் வந்து பாருங்கள். அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுதான் வந்து பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம் தான். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ட்ரெண்ட் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வந்து டோட்டலாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகும். அவ்வளோதான் சிம்பிளான ஒரு விஷயம். இந்த லோ கட் பண்ணிட்டு வந்து கீழே வராங்க, ஆனால் வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட்டில் வந்து மூவ் ஆயிருக்கு. அவ்வளோதான். 1 hour டைம் ஃப்ரேமில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் 25,200 வந்து இமீடியட் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,450 அப்படிங்கிற வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அப்போ மண்டே 1 இப்படி வந்து கீழே இறங்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வந்து போகணும். அவ்வளோதான். இது 2 தான் வந்து மேக்ஸிமம் வந்து நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகலாம், அல்லது வந்து ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கலாம். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 hour சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல இருந்து என்ன ஓப்பன் ஆகிறத பொறுத்து நீங்கள் வந்து ட்ரேட் இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ இன்கேஸ் பை ஒரு 25,200 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா
அகைன் ஒரு 25,000 அப்படி ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த 25,450 அப்படிங்கிறது வந்து மண்டே வந்து உடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து இந்த 25,280 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து இருக்குது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு 25,480 தாராளமாக வந்து உடைக்கலாம். பெருசாக வந்து மார்க்கெட்டுக்கு நியூஸ் இல்லை அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பயாஸில் மேபி இப்படி வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு 25,450 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ அடுத்தது வந்து 50 மினிட்ஸு சேம் இன்னும் அனாலிசிஸை நம்ம இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்து வரணும். ஸோ இன்னும் சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் வேறு ஏதாவது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படி மாதிரி வந்து வேறு ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறது 1 ஹவர் சார்ட்லேயோ 1 டே சார்ட்லேயும் நம்ம வந்து எடுக்க போகிறது கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அனாலிசிஸ் வந்து பண்ணுறதுக்காக. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் எங்கே போய் ஒரு ரெசன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகும், எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ட்டு அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா 1 டே அண்ட் 1 ஹவர் சார்ட்டை நம்ம வந்து எடுத்து பார்த்தாகணும். இப்போ நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த 15 மினிட்ஸோ அல்லது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கோ நம்ம வந்து அந்த லெவலுக்கு வந்து அனாலிசிஸ் வந்து கொண்டு போகணும். அப்போ நம்ம ஒரு மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு, சரி ஓகே, அப்போ இறங்கின இடத்துல ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிருச்சு அப்படின்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கிருச்சுன்னு வைங்க. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி வந்து இப்படி வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் மேலே ஏறுது. அப்படி மேலே ஏறிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் செல்லிங் பக்கம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி சின்ன டைம் ஃப்ரேம்குள்ளே உள்ளே கொண்டு போகணும். அப்போ சின்ன டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து கொடுக்கும். 15 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,030லேருந்து 25,330லேருந்து 25,360 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது. அதை உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,450 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்து எடுக்கலாம். அப்போ மேக்ஸிமம் நமக்கு மண்டே அப் ட்ரெண்ட் அப்படிங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,450 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எடுக்கலாம். அல்லது வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலை அப்படின்னா மினிமம் நமக்கு வந்து ஒரு 25,200 வரைக்கும் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். பை சான்ஸ் அந்த லெவலை வந்து ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணாங்க அப்படின்னா 25,120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க 15 மினிட் சார்ட்டை வச்சு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து கொடுக்கல, நம்ம சார்ட் மட்டும் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25,280 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,320 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து போயிருந்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் நமக்கு சொல்லியிருந்தோம்ல 25,280. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:40க்கு வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த 9:40க்கு பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஆகுதா, வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பாருங்கள். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா 2 வாய்ப்பு தான். ஒன்று ட்ரெண்டு வந்து ஆப்போசிட்டாக வந்து போயிடும், இல்லைனா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் கொண்டாக வந்து போயிடும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வால்யூம் சப்போர்ட் பண்ணலை. அதுக்கு மேலே என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:35 வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் சடனாக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போகுது, மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. மொத்த மொமெண்டமும் சேர்த்து இப்போ எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 9:45 வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து மார்க்கெட்டில் ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,350 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,200 வந்து இருக்கலாம். 25,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 25,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,350 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா 25,450 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,500, 25,400, 25,350, 25,200, 25,100, 25,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்க வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா
இந்த இடத்துல ஒரு 56,400 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து மூணாவது கேண்டில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா சஸ்டெயின் வந்து ஆயிருக்கு. அந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டலோட வால்யூம் வந்து பாருங்கள். இந்த கேண்டில் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து அபோவ் ஆவரேஜாக வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட் அப்படியே வந்து சஸ்டெயின் ஆகி மேலேயே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 56,400 ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சார்ட் வந்து போட்டிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். பெருசாக வந்து காலையில் ஒரு 10 வரைக்கும் தான் வந்து மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,400 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 56,400 ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஒரு 56,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். அப் ட்ரெண்ட் 56,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 57,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 57,200 57,000 56,800 56,400 56,200 56,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 945 வந்து மொத்த மூமெண்ட் எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,200 வந்து இருக்கலாம். 82,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 81,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 83,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,200 83,000 82,800 82,200 81,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஷேர் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வரைக்கும் தான் வந்து மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டை தான் ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருக்கு. ஒரு 10 வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அதுக்கு மேலே வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,050 வந்து இருக்கலாம். 13,050 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,950 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400 13,300 13,200 13,000 12,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.